அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பேங்க் நிஃப்டியோட சென்ற வாரம் எப்படி இருந்தது, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். இதற்கு ரேஞ்ச் அந்த அடிப்படையில் ஆப்ஷன் செயின் அடிப்படையில் பார்க்க போறோம். ரேஞ்ச் எதற்காக பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரேஞ்சுங்கிறது ஹைக்கும் லோவுக்கும் இடைப்பட்டது. அது தினசரியா இருக்கலாம், ஒரு வாரத்தோடது இருக்கலாம், ஒரு மாதத்தின் இருக்கலாம். இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டு போகுதுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஒவ்வொரு ஹைட் ஒரு வெயிட் இருக்கணும்ட்டு அவங்க ஒரு பேஸ் பண்ணியிருப்பாங்க மருத்துவர்கள். அப்போ இதற்கு அப்பாற்பட்டு ஏதேனும் நடக்கும்போது, இப்ப வயதுக்கேத்த எடையோ இல்ல வயதுக்கேத்த உயரமோ இல்லாத சூழ்நிலையில அப்ப அங்க ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு அப்படிங்கறத பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்களோட கண்ணோட்டத்தை பார்ப்பாங்க. அதே போலதான் பேங்க் நிப்டிக்கு தினசரி ரேஞ்ச் என்ன, தினசரி ஹை லோக்கு என்ன மூவ்மெண்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த மூவ்மெண்ட் அதிகமானாலோ குறைந்தாலோ அப்ப அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம அது நிகழ வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த பிரச்சனை எப்படி எல்லாம் வரலாம்? அந்த பிரச்சனை வர்றது ரெண்டே விதம் தான். ஒன்னு ப்ராஃபிட் புக்கிங் இல்ல ஷார்ட் கவரிங். அப்ப ப்ராஃபிட் புக்கிங் என்ன? ஒன்னு வாங்கினவர்கள் லாபத்தில் புக் செய்வது ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அல்லது வாங்கினதை க்ளோஸ் பண்ணணும், அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும். அது லாபத்துல க்ளோஸ் பண்ணணும் இல்ல, நஷ்டத்திலையும் கூட க்ளோஸ் பண்ணுவாங்க. அப்போ பேனிக் செல்லிங். அப்போ ஒன்னு ப்ராஃபிட் செல்லிங் வரலாம், இல்லைன்னா பேனிக் செல்லிங் வரலாம். அதே போல ஒருத்தர் வாங்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்னு டிமாண்ட் இங்கதான் கிரியேட் ஆக போகுதுன்னு நினைச்சிட்டு கூட ஒருத்தர் வாங்கலாம். இல்ல ஷார்ட் கவரிங், அதாவது ஷார்ட் அடிச்சவங்க லாபத்திலையும் புக் பண்ணலாம் அல்லது நஷ்டத்திலையும் புக் பண்ணலாம். அப்ப லாபத்துல புக் பண்றாங்கன்னா அவங்க ஹையர் ரேட்ல செல் பண்ணிருப்பாங்க, லோயர் ரேட்ல வாங்குறாங்கன்னு அர்த்தம். இல்ல அவங்க செல் அடிச்சதுக்கு அப்புறம் ஹையர் எண்ட் போயிருச்சு, லாஸ் புக் பண்றதுக்கும் கூட பை பண்ணலாம். அப்போ இந்த நிகழ்வு, அப்போ லாஸ் புக் பண்ற இடம் ஒரு பேனிக் கிரியேட் ஆகிற இடத்துல தான் ஒருத்தர் லாஸ் புக் பண்ணுவாங்க. ரொம்ப மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ப்ராஃபிட்டும் கூட புக் பண்றதுக்கு யோசிப்பாங்க. புக் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறது மட்டும் யோசிப்பாங்க. ஆனா லாஸ் புக் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. 500 1000 லாஸ் இருக்கும்போது புக் பண்ணவே மாட்டாங்க. ஆனா ஒரு 5000 10,000 50,000 1 லட்சமோ 2 லட்சமோ, அதாவது லாஸ் பெருசானதுக்கு அப்புறம் அந்த லாஸ கட் பண்றதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க. ஒரு நொடி கூட யோசிக்காம கட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு 500 1000 லாஸ் இருக்கும்போது கட் பண்றதுக்கே மனசு வராது. ஏன்னா எப்படி இருந்தாலும் மீண்டு வந்துடலாம் அப்படிங்கிற அடிப்படை இருக்கும். சோ இந்த இதுக்குள்ள இருக்கிறது தான். அப்ப யார் ஒருத்தர் லாஸுக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பேனிக் ஆகுறாங்களோ அதனோட இடத்துல தான் இம்பாக்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை கிரியேட் ஆகுங்கிறது நம்மளோட இயல்புல தெரிஞ்சுக்கணும். அப்ப ரேஞ்ச் பிரேக் அவுட்ஸ் எப்ப ஏற்படுகிறது? அப்ப தினசரி ரேஞ்ச் என்ன? பேங்க் நிப்டினா ஒரு 400 டு 500 புள்ளிகள் அப்படிங்கிறது இயல்பான வர்த்தகமா இருக்கும். 1% டு 2% ஹைக்கு லோவுக்கும் 1% மூவ்மெண்ட்ங்கிறது இயல்பு. அதற்கு அப்பாற்பட்டு 2% 3% ஹைக்கு லோவுக்கும் உள்ள டிஃபரண்ட் வித்தியாசம் அதிகரிக்குதுனாலே அங்க ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை எப்படி கணக்கிடுவது அப்படிங்கறதுக்கெல்லாம் தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சி நாம் கட்டண பயிற்சியா கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த கட்டண பயிற்சி ஆப்ஷன் வர்த்தகர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. இந்த ஹோல்டிங் பேசிஸோ இல்ல ஃபியூச்சர் வர்த்தகம் பண்றவங்களுக்கோ இல்லாம ஆப்ஷன் மட்டும் வர்த்தகம் செய்வதற்காக தனிப்பட்ட கட்டண பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல ஆப்ஷன் பிரீமியத்தின் விலை சரியாக இருக்கிறதா அப்படின்னு கணக்கீட்டு முறையில நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஆப்ஷனுடைய பிரீமியம் அதுல உண்மை விலை எதிர்பார்ப்பு விலை அப்படிங்கறது சொல்லுவோம். இதான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. டைம் வேல்யூ தான் எதிர்பார்ப்பு விலைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உண்மை விலைக்கும் எதிர்பார்ப்பு விலைக்கும் உள்ள வித்தியாசத்தின் அடிப்படையில சந்தையை நாம் எப்படி அணுகலாம்? அப்ப இதனுடன் எதிராளிகள் கால் அண்டு புட்டு தான் இங்க போட்டியாளர்கள். அப்ப எதிராளிகளுக்குள் எப்படி போட்டி போட போறாங்க? அந்த போட்டியில் யார் வெற்றி பெற வாய்ப்பு? யாரிடம் எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு? யாரிடம் குறைவா இருக்கு? இந்த இடத்துல மீட்டிங் பாயிண்ட் 2 பேர் சமபலத்துல இருக்காங்களா? இல்ல யாரிடம் பலம் அதிகமா இருக்காங்களா? பலம் குறைவா இருக்காங்களா? இதெல்லாம் நம்ம கணக்கீட்டு முறையில தெரிஞ்சுக்குவோம். அது போக நம்மளுக்கு ஆப்ஷன் கிரீக் சொல்லுவாங்க. அதனுடைய பிரீமியம் நீங்க என்ன ஸ்ட்ரைக் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அது மார்க்கெட்டோட சந்தை மூவ்மெண்ட்டுக்கு எப்படி ஏற்ற இறக்கம் அடையும் அப்படிங்கறதெல்லாம் முன்கூட்டியே நம்மளால கணிக்க முடியும். சோ அதனுடைய கணக்கீட்டு முறையெல்லாம் சொல்லி கொடுப்போம். அதற்கு பிறகு ஆப்ஷன் டேபிள், ஆப்ஷன் டேபிள்ல அது எப்படி ஒரு அமைப்பு, ஹெட்ஜ் ட்ரேடா, பேர் ஹெட்ஜிங்கா, அல்லது மல்டிபிள் ஹெட்ஜிங்கா இருந்தா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பதற்கு சொல்லி கொடுப்போம். இண்டெக்ஸ் ரேஷியோ அண்ட் ஸ்டாக் ஆப்ஷன் செலக்ஷன்ஸ், அப்புறம் வீக்லி கான்ட்ராக்ட் அப்போ 0 to ஹீரோ நடக்கிறதுக்கு உண்டான கட்டண பயிற்சியில கொடுப்போம். அது நவம்பர் 16ஆம் தேதி மாலை 7 to 9 நடக்க போகுது. விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம். இப்ப தீபாவளி பண்டிகை முன்னிட்டு நாம் ஆப்ஷன் கணக்கீட்டு முறை அண்ட் ஆப்ஷன் கான்செப்ட்
அனைத்தும் சேர்த்து ஆப்ஷன் கணக்கீட்டு முறை கட்டணத்திலேயே நம்ம கொடுக்கிறோம். விருப்பம் இணைந்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா 742 புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு. 9ஆம் தேதி 337 புள்ளிகள், 10ஆம் தேதி 347 புள்ளிகள், 11ஆம் தேதி 583 புள்ளிகள், 12ஆம் தேதி 355 புள்ளிகள். அப்போ இங்க சராசரியா 300 பாயிண்டோட ரேஞ்ச் 3 நாட்கள் இருந்துள்ளது. அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் ஏதோ ஒரு பக்கம் மூவ்மெண்ட் ஆவதற்கு தயக்கத்துடன் இருக்கிறார்கள். இது மேல்முகமா அல்லது கீழ்முகமா அப்படிங்கிறது நம்ம யோசிக்கணும். அப்ப எந்த முகத்துல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அதே போல இவங்க நிப்டில 50 நிறுவனத்தோட சராசரி தான் நிப்டி. பேங்க் நிப்டினா 12 நிறுவனங்களோட சராசரி. ஆனால் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிப்டியுடன் இணைந்த பயணம் இல்லை. அப்போ பேங்க் நிப்டியோட ஸ்டாக்ஸ் நிப்டில இருக்கும், நிப்டில இல்லாத ஸ்டாக்ஸ் பேங்க் நிப்டில இருக்கும். சோ அது போல நிப்டியுடன் கைகோர்க்காமல் நிப்டி மட்டும் மேல் நோக்கி செல்லுது, நல்லா மேல் நோக்கி செல்லுதுன்னா அப்ப அதர் இண்டெக்ஸஸ், அதாவது அதர் செக்டர்ஸ் நல்ல பலமா இருக்கிறாங்க, பேங்க் நிப்டி ஒரு பலவீனமா இருக்காங்கன்னு எடுக்கலாம். அப்ப இவங்க பலவீனத்தோட எவ்வளவு தூரம் பயணிக்க முடியும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா போன வாரம் ஓபன் ஹை கொடுத்திருக்காங்க. திங்கட்கிழமை ஓபனோட விலைக்கு மேல செல்லவே இல்லை, 0. அதை திங்கட்கிழமை ஓபனுக்கு கீழே 1328 புள்ளிகள், கிட்டத்தட்ட 3 to 4%. அப்போ ஒரு வாரத்தோட ரேஞ்ச் 1300 அமைஞ்சிருக்கு. அப்போ நம்மளுக்கு தினசரி ரேஞ்சுனா 300 இருந்து 500 புள்ளிகள், ஒரு வாரத்தோட ரேஞ்சுனா 1000 to 1500 புள்ளிகள். அப்ப இதற்குள்ள இருக்கிற ஸ்ட்ரைக்ஸை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்போ மார்க்கெட் 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதியோட 1328 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்டா இருந்திருக்கு. இதுல 650 புள்ளிகள் அப்படிங்கிறது சராசரி. அப்போ 39,000 மிட் பாயிண்ட் வரும். அந்த 39,000க்கு கீழ் சந்தை முடிவுற்றுள்ளது. அப்ப அதற்கு முந்தைய வாரத்தோட பார்க்கும்போது 1040 புள்ளிகள், அதற்கு முந்தைய வாரம் 3400, அதற்கு முந்தைய வாரம் 1200, அதற்கு முந்தைய வாரம் 1600, அதற்கு முந்தைய வாரம் 750. அப்போ 1000 to 1500 புள்ளிகள் சராசரி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பேங்க் நிப்டி ஸ்பாட் 38,733, ஃபியூச்சர் 38,860, கிட்டத்தட்ட 130 புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கு. இந்த பிரீமியம் கால் ஆப்ஷனில் டைம் வேல்யூல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ கால் ஆப்ஷனுடைய எதிர்பார்ப்பு விலை புட் ஆப்ஷனை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ 38,500, 39,000 எட்ஜ் ஹெட்ஜிங்க ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்காங்க. அந்த எட்ஜ் ஹெட்ஜிங்ல அதுக்கு கீழே ஃபுல்லா நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ் இருக்கு. அப்போ 38,500 இருந்து 39,000க்குள் வர்த்தகம் செய்வதை தவிர்ப்பது மிக சரியா இருக்கும். 38,500 புட்டுக்கும் 39,000 காலுக்கும் போட்டியோட மிட் பாயிண்ட் 38,750 இருக்கும். சோ 38,750க்கு மேல் ஸ்பாட்டும் ஃபியூச்சர் நிலை பெறுவதோட மாற்றம் வேறு மாறியும், 38,750 கீழே ஸ்பாட்டோட விலையும் ஃபியூச்சரோட விலையும் கீழ் நிற்கும் போது அதனுடைய தன்மை வேற மாதிரியும் இருக்கும். அப்ப இதனுடைய எதிர்பார்ப்பு விலை கால் ஆப்ஷன் சைடு அதிகமா இருக்கிறதுனால மார்க்கெட்டோட தாக்கம் திங்கட்கிழமை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அப்ப அதற்கு நம்மளுக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ அண்ட் பேங்க் நிப்டியோட இம்பாக்ட் அண்ட் எஸ்டர்டே ஹையர்லோ, வீக்லி ஹையர்லோ, மந்த்லி ஹையர்லோ நம்மளுக்கு பயன்பாடாக அமையும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 38,500 புட் ஆப்ஷனுடைய இது 190 ரூபாயும், 39,000 கால் 230 ரூபாயும் இருக்கு. இப்ப கயிறு இழுக்கிற போட்டின்னு நினைச்சிட்டீங்கன்னா அதோட மிட் பாயிண்ட் இது. அப்போ இது கயிறு இழுக்கிறவங்க புட் சைடு இந்த பக்கம் இழுக்கிறாங்க, 38,500, 39,000 கயிறு இழுக்கிறாங்க. அப்போ 38,500, 39,000 காலும் கயிறு இழுக்கும் போது அதனுடைய நடுக்கோடு 38,750 இருக்கும். அப்போ இந்த இழுபறி ஆட்டம் யாரிடம் வெற்றி பெறும்? அப்ப இவங்க 190 ரூபாயும், ஏன்னா ரெண்டுமே ஓடிஎம் தான். அப்ப இவங்க 190 ரூபாயும், இவங்க 230 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை விட 40 ரூபாய் இவங்க அதிகமா இருக்கிறாங்க. அப்போ இந்த கோடு இங்க இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா மார்க்கெட் இதற்கு கீழே தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த இழுபறி ஆட்டத்தில் யார் வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நவம்பர் 25 கான்ட்ராக்ட் 40,000 காலும் 39,000 புட்டு, 39,000 கால் 38,500 புட் கொடுத்திருக்காங்க. அப்போ இவங்க 38,500க்கும் 40,000 ஃபர்ஸ்ட் போட்டி அப்படின்னா 39,250 இருக்கும். அடுத்து 39,000க்கு 38னா 38,750. சோ 38,750 to 39,250 நல்ல ஒரு மார்க்கெட்டோட இழுபறி ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மல்டிபிள் ஹெட்ஜ்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கால் ஆப்ஷன்ஸ் ஃபெயிலியர் ஆயிருக்காங்க.
புட் ஆப்ஷனுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஆனாலும் கால் ஆப்ஷன் சைட் டைம் வேல்யூ அதிகமா இருக்கு. சோ இதனுடைய போட்டியில மார்க்கெட் 38,750ங்கிறது ஒரு ஜட்ஜபிள் பாயிண்டா இருக்க போகுது. அதனால 38,750க்கு மேல சந்தை நிலை பெறுவதும் 38,750 கீழே சந்தை நிலை பெறுவதும் எப்படி வணிகம் ஏற்பட வாய்ப்பு அப்படிங்கிறத தெரிந்து வர்த்தகம் செய்யுங்கள். ஆப்ஷன் வர்த்தகத்துக்கான கட்டண பயிற்சி நம்மளுக்கு 16ஆம் தேதி இரவு 7 மணிக்கு கூகுள் மீட் வழியாக நடைபெறுது. விருப்பவர்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நம்பரை சென்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.